நம்முடைய தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க, முன்னாள் மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் அண்ணன் இருக்கிறாங்க, விவசாய தலைவர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் காலையில் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இந்த சகோதரர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து மாமிசக்கடை வேண்டாம், கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு சொன்னார். அப்ப அந்த மாமிசக்கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளு வண்டியில ஒரு போர்டுல பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது. நாம காணொலி பார்த்தது 2 பேருக்கும் காரசாரமான விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலே மாமிசக்கடை வேண்டான்னு தான் அவர் பேசுறார், கோயில் பக்கத்துல விற்காதீங்க. இங்க வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம், ஃபிஷ் பிரியாணி வேண்டாம், எதுவும் வேண்டாம் தான் அவர் சொன்னது. சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அவர் சண்டை போட்டார், சண்டையெல்லாம் போடல. அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில். அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும்? அதன் மூலமாக சமுதாயத்தில் 2 சமுதாயத்திற்கிலேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல. என்ன கேள்வி கேட்டாரோ அதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பத்தி மட்டும் சித்தரிச்சார். அப்படிங்கறதுக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவர் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்துல மாமிசக்கடை வேண்டாம் என்று சொன்னார். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்தி. காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். எஜுகேஷன் செக்ரட்டரிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும். பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க, யூஜிசியினுடைய டிராஃப்ட் நார்ம்ஸ் நாங்க இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்கிறோம், ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருந்தா எங்களுக்கு அப்ஜெக்ஷனை தெரிவிங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரை அது டிராஃப்ட். இரண்டாவது யூஜிசில வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் வேண்டாம், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்கள் கேட்டாங்க இத்தனை நாளா, அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம். அதாவது இன்சைட் ப்ரமோஷன், கல்லூரியில சேர்ந்த பிறகு அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னா நீங்க நெட் எழுத சொல்றீங்க, நாங்க 50 வயசுல எப்படி நெட் எழுதுவோம்? அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம். இந்த மாதிரி நெட் பரீட்சையை கம்பல்சரியா பண்ணாதீங்க இன் ப்ரமோஷனுக்கு, அதை மத்திய அரசு வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். அதே போல மத்திய அரசு இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில வல்லுநராக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுல. ஆனா அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதையும் நாம வரவேற்கணும், பாராட்டணும். 4வது, எப்படி அந்த துணைவேந்தரை செலக்ட் பண்றது? அதுல குறிப்பாக 3 பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்னைக்கு அந்த யூஜிசி டிராஃப்ட் நாம்ல இருக்கு. ஒன்று யூஜிசியினுடைய நாமினி, இன்னொன்னு பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி, 3வது கவர்னருடைய நாமினி. இந்த 3 பேர் கொண்ட குழு. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான மரியாதை அதுல வந்துருது. பல்கலைக்கழகத்தினுடைய செனட் அங்கிருந்து ரெப்ரசன்ட் வந்துடுறாங்க. யூஜிசி நாமினி, ஏன்னா நாம்ஸ் எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணணும். அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கு. துணைவேந்தர் நியமனத்தில் யூஜிசி நாமினி இருக்கணும், அவங்களும் வந்துடுறாங்க. ஆளுநர் தான் சான்சலரா இருக்காங்க, அதனால ஆளுநர் வந்துடுறாங்க. இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நாங்க எதிர்க்கிறோம், இதுதான் காரணம் சொல்லட்டும். வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை.